Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும், அந்த எந்த டவுட்டும் கிடையாது. கொஞ்ச நேரம் ரெகுலராக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எதுவும் காசு இல்லை, ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுறதுக்கு எதுவும் காசு இல்லை. இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்குகிற பழக்கத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நாலேஜ் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். அது கூட நீங்கள் ட்ராவல் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனாக இருக்கும், நம்மளுடைய வெபினார் குரூப்பில் இருக்கும், மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி வியூஸை ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. நம்மளுடைய ப்ரைம் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸை எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அதனுடைய நடந்து முடிஞ்ச விஷயத்தை அப்படியே உங்களுக்கு ஃப்ரீ குரூப்லேயே ஷேர் பண்ணுறேன். அது காசு எதுவும் கிடையாது. இதுக்கு வெறும் 3000 ரூபாய் இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பெனிஃபிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி மந்த்லி 3000 இருந்தது. இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற 6 மந்த்துக்கு சேர்த்து அப்படியே கொடுத்துட்டேன். இந்த 2026 வரலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டிலே பண்ணாங்களோ அவ்வளோ உங்களுக்கு தான் லாஸ். நீங்கள் லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணாலும் அந்த கடந்த 3 மாதம் 2 மாதம் என்ன இருக்குதோ அதுதான் வந்து அந்த சப்போர்ட்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக அந்த சப்போர்ட்டிங் எடுத்துக்க முயற்சி பண்ணலாம். விருப்பப்பட்டால் ஒன்றும் ஃபோர்ஸ் கிடையாது. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் வரலாம். இப்போது மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். டவுன் சைடு எனக்கு அவ்வளோவா ஆர்வம் கிடையாது. மார்க்கெட் கீழே போனாலும் என்னுடைய பிளான் டவுன் சைடு கிடையாது, ஒன்லி ஃபார் அப்பர் சைடு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சார்ட் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணுது, நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மென்ஷன் பண்ணுது. எப்போவும் இந்த வாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மென்ஷன் சொல்லி தான் இருக்கேன், அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கன்னு. ஆக்சுவலாக இந்த டவுன் சைடு எந்த டவுன் சைடு எந்த யூஸும் பண்ணல. இந்த டவுன் சைடுக்கான பிளான் இதுலேயும் நம்ம டவுன் சைடு பிளான் பண்ணல. ஆனால் அந்த அப்பர் சைடுக்கான பிளான் நம்ம பண்ணிட்டு தான் வரும். தொடர்ந்து எங்கெங்கே நம்ம வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்தி தான் வரும். ரைட்டுங்களா? சரி, இன்றைக்கி கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த காலையில் சின்ன ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுவோம். காலையில் ஃபஸ்ட்டு அந்த ப்ரைஷன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு சின்ன ஸ்மால் எஸ்எல் ஒன்று இட்டாச்சு. ஏன்னா ப்ரைஸ் கீழே வந்துச்சுல. ஸோ ஒரு 10-15 பாயிண்ட் வந்து எஸ்எல் இட்டாச்சு. அதுக்கப்புறமா மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு. மார்க்கெட் திரும்ப இன்னொரு டைம் சப்போர்ட் எடுத்துச்சு. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை இது டேரெக்டாக பிரேக் அவுட் ஆகுது. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கேப் அப்பில் பிரேக் ஆகுதுன்னா இப்போ திரும்ப வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படின்ற விஷயத்த நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு நேராக ஓப்பன் ஆச்சு. இது வந்து சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணிச்சு. சப்போர்ட் அருமையாக சூப்பராக இருக்காச்சு, அது எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாங்க, மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தோடனே அவங்களுக்கு பேனிக் ஆகிட்டு வெளியே வந்துட்டாங்க. ரைட், ஓகே, வெளியே வந்துட்டாலும் தப்பு இல்லை. இந்த இடத்துல வெளியே வந்தது. திரும்ப இந்த இடத்துல ரீஎன்ட்ரி, இந்த இதில் பிரேக் அவுட் கொடுத்துச்சுல, அந்த இதில் ரீஎன்ட்ரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருக்கும். ரைட்டுங்களா? சரி, அதை எப்படி அப்லோட் பண்ணேன், என்ன அப்லோட் பண்ணேன் உங்களுக்கு அந்த வீடியோஸில் காமிக்கிறேன். எங்கெங்கே நமக்கு ஆக்சுவலாக நான் இன்றைக்கி அவைலபிள் இல்லை, வெளியே கிளம்பிட்டு இருந்தேன். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க, அந்த வியூஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது மார்க்கெட்டு இந்த இடத்துல வரும், இங்கே வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தோம் அது ஞாபகமாக, ஓகே இதானே சார் இப்போ கன்ஃபார்முக்காக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இதில் சப்போர்ட் எடுத்து மேலே லைட்டாக மூவ் ஆச்சு. அகைன் டபுள் பாட்டம் க்ரியேட் ஆகிட்டு இதில் மார்க்கெட் நெக்லைன் கட் ஆகிட்டு மேலே மூவ் ஆச்சு. இதில் ஒரு வேளை அக்ரெசிவாக இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா தப்பில்லை. இதில் என்ட்ரி எடுத்தீங்க, ஃபஸ்ட் அட்டம்ப்டில் மூவ் ஆகலை. ஸோ வந்துச்சு உங்களுடைய ஸ்மால் எஸ்எல் அல்லது காஸ்ட் கிட்டத்தட்ட பெருசாகவும் லாஸ் ஆகிருக்குது, காஸ்ட் ஆகிருக்கும் அல்லது ஸ்மால் லாஸ் ஆகிருக்கும். இதில் திரும்ப ரீஎன்ட்ரி ஆகிட்டு இதில் பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா ஃபாஸ்ட் மூமெண்ட்டும் இந்த சப்போர்ட் லெவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா எந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுது இல்லையா? ஸோ அது வந்து பெரிய விஷயம் அது. ரைட்டுங்களா? இது மார்க்கெட்டு மூவ் ஆனது பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி எப்படி மூவ் ஆயிருக்குன்னா அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகிருக்கு. இந்த இதில் சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகிருக்கு. இந்த சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகிருக்கு சொல்லுவாங்க, ஒரு சில இந்த லைன் போட்டால் வந்துருமா சார், நீங்கள் வந்து என்னென்னோ கற்றுக்கணும், ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன் வெறும் 2 லைன் போட்டிருக்கீங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் அது மேலே மூவ் ஆகிது அப்படின்னாங்க. எஸ், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஸ்மாலாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த 3000 ப்ரைம் குரூப் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது ஆக்சுவலாக வந்து உங்களுடைய ரொம்ப 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 கம்மியான 6 மாதத்துக்கு வந்து இப்போ ஆஃபர் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3000 ரூபா. மந்த்லி 3000 இருந்ததை மந்த்லி 3000 இப்போ 6 மாதத்துக்கு சேர்த்து 3000 ரூபா. ஸோ மந்த்லி உங்களுக்கு 500 கணக்கு தான் வரும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போது இது வந்து நடந்து முடிஞ்ச சார்ட் சார். இப்போது நெக்ஸ்ட் நம்ம எப்படி சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், ஒரு ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிருக்காங்க. அந்த நியூஸ், அந்த டீல், ஈரான் யூஎஸ் டீல் ஆச்சுல. ஸோ அது பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸோட இம்பாக்ட் தான் வந்து மார்க்கெட் இப்போது கட லாஸ்ட் கண்டினியூ க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ், அந்த நியூஸில் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ரைட், ஓகே. இப்போது நம்ம இதை எப்படி சார் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பாருங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிடுச்சு இவ்வளோ நாளாக. இது வந்து ஒரு ரேஞ்ச். இப்போது கிட்டத்தட்ட 2ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி வரலும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேஞ்சிலேருந்து இப்போ தான் வந்து தாண்டி க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போது நாம் இதில் என்ன வாய்ப்புகள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ மேலே இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன். இந்த 23,700 ரேஞ்ச் இருக்குல்லையா, அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். அது நம்ம உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் ஷூட் பண்ணி காமிக்க விரும்புகிறேன் நான். அது எப்படி நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கணும், என்ன மாதிரி ப்ளே பண்ணணும் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டாப்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் தெரியாது. புரியுதுங்களா சொல்கிறது? இருங்க கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். வீடியோ பார்த்து லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட் என்ன, கொஞ்சம் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். விருப்பம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டும் தெரிவிக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்குது சார், நான் கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க உங்களுடைய கமெண்ட்டுகளும் தெரிவிக்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ட் ஆன இடங்கள். ரைட்டுங்களா? ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேம் இது இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. இந்த 23,700 to 750 இந்த ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 23,630 ஓடிட்டுருக்கு. சென்டரில் வந்து சாட்டர்டே சண்டே 2 நாள் கேப் இருக்குது. மேபி அந்த கேப் அப்போ ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து கூட மார்க்கெட்டு வரலாம். ரைட்டுங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அங்கே எப்படி நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம டைம் ஃப்ரேம் சின்னது பண்ணி பார்க்கலாம். அதுலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு நம்ம எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்ல. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அங்கேருந்து இன்னொரு 100லேருந்து 150 பாயிண்ட் வந்து ஸ்பேர் இருக்குது. அதாவது இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ எந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சோ அது என்ன வரும், சப்போர்ட்டாக மாறும். இப்போ நமக்கு நியூஸ் சப்போர்ட் கிடச்சிருக்காங்க. இப்போ இந்த 23,400 இருக்கு இல்லைங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா நியூஸ் சப்போர்ட். இந்த 200 EM லைனும் இங்கே வரும். இப்போ மார்க்கெட் எங்கே ரியாக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி டிபெண்ட். இப்போது 2 நாள் கேப்பில் என்ன நியூஸ் ஒரு அகைன் ஒரு பேட் நியூஸ் வரலாம், அல்லது குட் நியூஸ் இன்னும் கண்டினியூ குட் நியூஸ் வரலாம். ஒன்று இன்னும் கேப் அப் ஆகிடுச்சுனாலும் ஓகே, இன்னும் கேப் டவுன் ஆனாலும் ஓகே. இப்போது கேப் டவுன் ஆனால் என்ன பண்ணலாம், கேப் அப் ஓப்பன் ஆனால் என்ன பண்ணலாம், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் என்ன பண்ணலாம், 3 சினாரியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கேப் டவுன் சினாரியோ வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து உங்களுக்கு மண்டே வந்து கேப் டவுன் ஆப்னா தான் இங்கேருந்து வெயிட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் தான் திரும்ப வந்து கண்டினியூ ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? இது சினாரியோ 1. கேப் அப் ஓப்பன் ஆகுது சார் மார்க்கெட், அந்த இந்த 23,750 சொன்னீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாக்ட்லி ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கிட்ட ப்ரைஸ் உங்களுக்கு லோ ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறமா திரும்ப சப்போர்ட் எடுக்குதா இல்லையான்றதை நெக்ஸ்ட்டு ஃபர்தராக பார்க்கணும். ஆனால் இந்த 23,750 மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து கொஞ்சம் முக்கியமான லெவல். அந்த 23,750 to 700 அந்த ஏரியா இருக்குல்லைங்க, அது வந்து கொஞ்சம் க்ரூஷியல் லெவல். அந்த லெவல் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, சரி. அப்போ சினாரியோ 2. 3வது சினாரியோ என்னென்னா, ப்ரைஸு கேப் அப்பும் ஆகலை, கேப் டவுனும் ஆகலை, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 23,250 லெவலில் ப்ரைஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குல்ல, இந்த லெவலில் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அதில் சின்னதாக ஒரு மூமெண்ட்டமாக கேட்ச் பண்ணலாம். ஓகே, இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய அனாலிசிஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் ஆலோசகர் டைம் கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும். சரி, இப்போது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் 1% வந்து பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக புல்லிஷ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நல்ல ஒரு மூவ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த 12ஆம் தேதி கேப் அப்பு, ஓகே, கேப் அப்பு கொஞ்சம் பேஸு, அதுக்கப்புறம் ரேலி. இந்த ஃபஸ்ட்டு ரேலியே பார்த்தீங்கன்னா கேப் அப்பு, அதுக்கப்புறம் கண்டினியூவாக ரேலி. இப்போ நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா இது வந்து போலாக கன்சிடர் பண்ணலாமா சார் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து ப்ரைஸ் இங்கே ட்ராவல் ஆகிட்டுக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே ட்ராவல் ஆகிட்டு சடனாக கேப் அப் ஓப்பன் ஆகுது. கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது தான். இதை நீங்கள் ஃப்ளாகாக கூட கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை நீங்கள் போலாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போது அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோல் அந்த பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகிருக்குது. அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட், நல்ல ஃபாஸ்ட் மூமெண்டம் க்ரோத். ஓகே, ஸோ அப்போ பேங்க் நிஃப்டி இன்னும் கண்டினியூவாக புல்லிஷ் போகுமா சார் அப்படின்னா எஸ், கண்டிப்பாக இன்னும் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பேலன்ஸ் இன்னும் இருக்குது. இன்னும் முடிவடையில். நம்ம எப்போது ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9ஆம் தேதியிலேருந்து நம்ம ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனும் ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். எத்தனை பேர் தெரியல. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கவர்களும் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள், பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்க்காதீங்க அப்படின்னு. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டு, இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட்டு, ஸோ இதுலேயும் ஒரு பிரேக் அவுட், இதுலேயும் ஒரு பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட்டு தான் ஒரு கேப் அப் ஆகிருக்கு. இந்த பிரேக் அவுட் கண்டினியூ ரேலி கொடுத்துருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து
கண்டினியூவாக ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம் தான். அப்சைடு மூமெண்டம் எதுவெல்லாம் சார் போகும் இன்னும் கண்டினியூ பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணிக்கலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம நிஃப்டி 50 ரேஷன்ஸ் லைன் கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, எத்தனை பேருக்கு தெரியும், அப்போ உங்களுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க தெரியும். ஸோ இந்த இதில் ரேஷன்ஸ் லைனை தாண்டி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போது ரேஷன்ஸ் லைனை தாண்டி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு ரேஷன்ஸ் ஏரியா. இந்த 57,200 57,200 பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன்ஸ் ஏரியாவாக இங்கே ஒர்க் பண்ணணும். அதாவது அந்த இடத்துல ஒரு 50-100 பாயிண்ட் பிரேக் அவுட் கொடுத்து ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸ் என்னென்னா இது வந்து ஸ்டில் அப்பர் சைடுக்கான கண்டினியூ பிளான் தான். மார்க்கெட் கொஞ்சம் சஸ்டன் ஆனாலும் அகைன் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். இந்த லெவல் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ரைட்டு, சரி. இப்போது நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சென்செக்ஸ்லேயும் உங்களுக்கு ஒரு புல்லிஷ்னஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணுது. இந்த ரேஷன்ஸ் லைன்னா கனெக்ட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எக்ஸாக்ட்லி ரேஷன்ஸ் லைன்லேயே ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சென்செக்ஸ் பொறுத்தவரை நிஃப்டி இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. சென்செக்ஸ் வந்து அந்த இடத்த ரீச் பண்ணிடுச்சு. அப்போ ரீச் பண்ணதை நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ரைஸை கன்சல்டேஷன் அப்படின்ற இடத்துல வந்தால் கூட இங்கே இந்த பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். 76,000 76,400 இந்த லெவல்ஸ்லாம் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது வரும் நாட்களில். ஓகே, இது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் சார்ட். இது நீங்கள் டைம் ஃப்ரேம் செட் பண்ணி கூட பார்க்கலாம். சின்னது டைம் ஃப்ரேம் செட் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த ரேஷன்ஸ் லைன் கனெக்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். ஏன்னா 200 EMA உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஏரியா தாண்டிச்சு அப்படின்னா நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி 10 லைனும் பிரேக் அவுட் ஆகுது, 200 EMA லைனுக்கு மேலே ஆகுது. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் லைனை ஆக்ட் பண்ணும். இந்த இதில் பிரேக் அவுட் ஆகிட்டு இது ரீடெஸ்ட் ஆகிட்டு இங்கேருந்து அகைன் வந்து ஒரு அப் சைடுக்கான மூமெண்ட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். ரைட்டுங்களா, சரி ஃபைன். அதே மாதிரி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் நான் வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து அவைலபிள் இருக்க மாட்டேன். இருந்தாலும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா வியூஸ் ஷேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த வியூஸை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்கள் அது எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரைம் குரூப்பில் இருக்கவங்களும் சரி, நம்ம ஃப்ரீ குரூப்பில் இருக்கவங்களும் சரி. ஓகே, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக்கில் இன்னொரு 2-3 டேஸ் வந்து ஹாலிடேஸ் தேவைப்படும். அந்த ஹாலிடேஸை நீங்கள் வந்து கரெக்டாக எப்படின்னா அந்த அனாலிசிஸை வந்து நீங்கள் சொந்தமாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது நான் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது அந்த ஒரு 2-3 நாள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா ப்ரைம் குரூப்பில் இவ்வளோ வருஷமாக ட்ராவல் பண்ணுறாங்க. இதில் எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். நம்ம அந்த 3,000 கட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். சரி, நம்ம சார் இல்லைன்னா நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், இது ஓகேவா அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ்க்கான ஒரு 2-3 டேஸ் நீங்கள் எடுத்து உங்களோட சொந்த நாலேஜை நீங்கள் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன் அதில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.